நம்ம மரபு வழியாக பண்ணிட்டு இருந்ததில் இதுதாங்க முக்கியமானது. அதாவது நம்ம நெல்லை வந்து நம்ம வேக வச்சு நம்ம கைக்குத்தல் மூலயமா சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் அது இப்போ யாரும் பண்ணுறதில்ல. நம்ம வெளியில் வந்து பாலிஷ் பண்ண அரிசியை யூஸ் பண்ண அந்த நஞ்செல்லாம் உணவு மாற்றத்துக்காக தான் நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த இயற்கை விவசாயத்தில் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச நெல்லை தான் நம்ம இன்னைக்கு வந்து வேக வச்சு நம்ம உணவுக்காக பயன்படுத்த போகிறோம். இந்த நெல் வந்து நேற்று ஈவினிங்கே ஊற வச்சுட்டோம். அடுத்து இந்த நெல்லை தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்காக நம்ம கருப்பஞ்சொக்கை இந்த நெல் அடிக்கும். அதுக்காக அப்பா வந்து கவ்வை எடுத்துகிட்டு வர சொன்னார். நானும் போயிட்டு நீட்டாக ஒரு கவகோல் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு என்ன சொல்கிறாரு பாருங்க. உன் மேலே அனல் அடிக்கும் தான்ப்பா நீட்டாக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு. அவ்வளோலாம் வேணாடா, சின்னதாக எடுத்துகிட்டு வந்தார். அப்புறம் சின்ன குச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அவர் வேக வச்சுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம ட்ரைபேடை வந்து உடஞ்சி போச்சுங்க. அதுதான் க்ளூ போட்டு ஒட்டிகிட்டு இருந்தோம். அது ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரியல. வீடியோ எடுக்க கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பக்கம் வேக வச்ச பருப்பு. இந்த வேக வச்ச பருப்பு கூட வந்து உப்பு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அம்மா 3 கரண்டி வாரி போட்டாங்க. அது கூட உப்பு போட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பருப்பு சாப்பிட பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்ததாக ஒரு வழியாக நம்ம நெல் வந்து வெந்துருச்சு. ஸோ இதுதான் சரியான பதம். இந்த பதத்தில் நம்ம எடுத்து நம்ம வந்து வெயிலில் கொட்டி காய வச்சு அடுத்து நம்ம அது வந்து கைக்குத்தலாவோ இல்லை நம்ம மிஷினில் கொடுத்தோ நம்ம அதை நம்ம வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வாரி எடுத்துகிட்டு போய் கொட்டிகிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே அப்பாவும் கூட வந்து ஹெல்ப் பண்ணார். அதை வாரி விட்டுட்டு இருந்தார். நானும் போயிட்டு எடுத்து போய் ஃபுல்லாக களத்தில் கொட்ட ஆரம்பிச்சிட்டோம். இதில் என்னென்னா அந்த வேக வச்ச நெல் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அம்மா நம்ம தோசைக்கல்லில் வந்து வாழைத்தண்டை போட்டு தோசை சுட்டுருந்தாங்க. அந்த தண்டை வந்து நம்ம தோசைக்கல்லில் தீச்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாசனையாக. யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நானும் அப்பாவும் சாப்பிட்டுட்டே இருந்தோம். அதுக்கிடையில் இன்னொரு எறும்பு வந்து நம்ம தோசை வந்து ஒரு பிசிறு கீழே வந்துச்சுங்க. அது தன்னோட உணவாக மாற்றி எடுத்துகிட்டு போகிற காட்சியை பாருங்கள். அது மட்டும் இல்லை நம்ம கீழே சிந்தின ஒரு பருப்பை தன்னோட உணவுக்காக எடுத்துகிட்டு போகிற கூட்டத்தை பாருங்கள். அப்புறம் அப்பா அந்த எறும்புக்கான ஒரு பழமொழி சொன்னார். எஞ்சான்னா 8 ஆள் வலுமேல அது ஒரு ஆளுக்கு. ஒரு எறும்பு வந்து 8 பேருக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு உணவை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு எறும்பு எந்த அளவுக்கு உழைக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ உணவின் அவசியத்தை இதை விட தெளிவாக யாராலும் சொல்ல முடியாது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.